பட்டப்பகலில் வீடு புகுந்து தம்பதியை கொலை செய்தது யார், எதற்காக இந்த கொலை அரங்கேறியது என மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பகலில் நடந்த இந்த தம்பதியர் கொலை குறித்து தகவல் அறிந்து மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார் அபினவும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அங்கிருந்த தடயங்களை ஆய்வு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யவும் சூரமங்கலம் காவல் நிலைய போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் தம்பதியினர் அணிந்திருந்த 18 பவுன் நகை மாயமானது குறித்து தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நகைக்காக இந்த கொலை அரங்கேற்க கூடுமா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கினர். இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் முழுவதுமாக சம்பந்தப்பட்ட பகுதியில் சம்பந்தமில்லாத நபர்கள் யாரேனும் நடமாட்டம் இருந்ததா என்பது குறித்து போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தோஷ் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் நகைக்காக இருவரையும் அடித்து கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த நகையை அவர் திருடி சென்றதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து 10.5 பவுன் நகையை போலீசார் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து மீது இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் இதில் கூட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் போலீசார் தற்போது தொடர்ந்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள். ராம்குமார், வயது முதிர்ந்தவர்கள் கொலை செய்யப்படும் சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது சேலத்தில் இரட்டை கொலை வழக்கு தொடர்பாக பீகாரை சேர்ந்த ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி சுதன்.